நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் குமாரனாய் இயேசு கிறிஸ்துவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் இந்த நாளிலே உண்டாவதாக. நாம் தொடர்ந்து அப்போஸ்தலர் நடபடிகளை பார்த்து வருகிறோம். காரணம் என்ன? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து பாவிகளுக்காக ஜீவனை கொடுத்து அவர் பரலோகத்துக்கு போன பின்பாக அவர் தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த பணி இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்லப்படுகிறது. எதற்காக அப்போஸ்தலர் நடபடிகளை தியானிக்கும்படியாக ஆண்டவர் கொடுத்தார் என்று சொன்னால், சீடர்கள் செய்த பணியின் மூலமாக ஆதி அப்போஸ்தலர் சபை விருத்தி அடைந்தது, வளர்ச்சி அடைந்தது. எனவே ஒவ்வொரு அதிகாரத்திலும் வைக்கப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த அப்போஸ்தலர் நடபடிகளிலே மிக பிரதானமாக ஆண்டவர் வைத்திருக்கிற காரியம், இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது என்று சொல்லி ஆண்டவர் சீமோன் பேதுருவை பார்த்து அவனிடத்திலே சொல்லுகிறார். சீமோன் பேதுரு எல்லாவற்றிலும் ஆண்டவரோடு கூட நடந்தாலும் எல்லாவற்றிலும் முன்னணியிலே நிற்கிறவன். ஒரு காரியத்திலே ஆண்டவருக்கு உத்தரவு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் முன்னணியிலே நிற்பாங்க. எந்த காரியத்திலே ஆண்டவர் சீடர்களுக்கு ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் முதலாவதாக நிறைவேற்றுகிறவன் பேதுரு. அதே பேதுரு தான் முன்னணியிலே வந்து ஆண்டவரை விசாரிக்கிற இடத்திலே அண்ணா காய்வா பிரதான ஆசாரியருடைய சங்கத்திலே வந்து அவருக்கு பின்னாக வந்து பார்த்து கொண்டிருந்தவன். சீக்கிரமாக இயேசுவை மறுதலித்தவனும் அவன் தான். அதை போல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த அந்த நாட்களிலே இயேசுவை விட்டுவிட்டு வெகு சீக்கிரமாக பின்னாற்றத்துக்கு நேராக சீடர்களை இழுத்துக் கொண்டு போனவனும் அதே பேதுரு. அப்படிதானே? இந்த பேதுரு கையில் ஆண்டவர் ஊழியத்தை கொடுக்கிறார். சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். முந்திரி கொட்டை, எதுக்கு பார்த்தாலும் அவிசுவாசம், எப்ப பார்த்தாலும் பின்மாற்றத்துக்கு முதல் படியில் நிற்கிறவனை பார்த்து சொல்லுகிறார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். அந்த ஆண்டவருடைய வார்த்தையை நிறைவேற்றும்படியாக ஆண்டவர் சீமோன் பேதுருவுக்கு முதலாவது அபிஷேகத்தை கொடுத்தவுடனே அவன் முதலாவது எழுந்து பிரசங்கம் பண்ணுகிறான். ஒரே பிரசங்கத்திலே 3000 பேர், அடுத்த பிரசங்கத்தில் 5000 பேர். அதுக்கு அடுத்து பார்த்தா இந்த அனனியா சப்பீரால் வருகிறார்கள். அவரோட கேட்கிறான், இவ்வளவுதான் விட்டீங்களா? ஆமா. பொய் சொன்ன உடனே காலி. சீமோன் பேதுரு வருகிறான். சீமோன் என்று சொல்லக்கூடிய மாய வித்தைக்காரன் வருகிறான். அவன் அந்த தேசத்திலே மிகப்பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறான். அங்கே வந்து பேதுரு ஆண்டோடைய வல்லமையை சீமோனை காட்டிலும் இந்த மந்திர வித்தையை காட்டிலும் இயேசு உயர்ந்தவர் என்று பறைசாற்றுகிறான். அதுக்கு அடுத்தபடியாக நீங்க பார்த்தீங்கன்னா அலங்கார வாசலை உட்கார்ந்திருந்த பிரவிசப்பாணியை எழுப்புகிறான். இந்த கலிங்க வார்த்தை பார்த்தோம். இந்த ஐனேயா என்று சொல்லக்கூடிய திமிர்வாதக்காரனை பேதுரு எழுப்புகிறார், குணமாக்குகிறார். தொற்காலை, மரணத்தில் மரித்து போன தொற்காலை உயிரோடு எழுப்ப பண்ணார். இவ்வளவு காரியங்களை யாரை கொண்டு செய்தார்? பேதுருவை கொண்டு செய்தார். அதை ஆண்டவர் மிக கவனமாக செய்கிறார். தகுதியற்ற ஒரு மனிதனை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தை நடத்தி கொண்டு வருகிறதை மிக கவனமாக நம்ம பார்க்கணும். மற்ற சீடர்களை காட்டிலும் பேதுரு படித்தவன் அல்ல. ஆனால் இங்கே ஆண்டவர் அவனை கொண்டு செய்யக்கூடிய காரியங்கள் மிக தெளிவாக எழுதப்படும். இந்த 10ஆம் அதிகாரத்தை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா மிகவும் வித்தியாசமான காரியத்தை ஆண்டவர் செய்கிறார். தம்முடைய பிள்ளை யார் என்பதை உலக மனிதர்களுக்கு காட்டும்படியாக இயேசுவை போலவே அதே அதிகாரத்தை இந்த பேதுருவுக்கு கொடுக்கிறார். 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை 1ஆம் வசனத்தை வாசிங்க. அங்கே முதலாவது ஒரு காரியம் சொல்ல. அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பேதுரு ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவர் பேதுரு எவ்வளவு மேன்மைப்படுத்தினார் என்பதை அங்கே வேதம் எழுதியது வாசிக்கிறான். இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பெயர் பெற்ற ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். இங்கே இந்த 9ஆம் அதிகாரத்தின் முடிவிலே இந்த பேதுருடைய ஊழியம் எங்க இருக்கு? யோப்பா பட்டணத்திலே இருக்கிறது.
இவன் யோப்பா லித்தா பட்டணத்தை முடித்துவிட்டு யோப்பா பட்டணத்திலே வந்து தங்கி இருக்கிறான். தோல் பதனிடுவராகிய சீமோனுடைய வீட்டிலே இந்த சீமோன் பேதுரு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இங்கே ஒரு பணி கொடுக்கப்படுது. அடுத்த தினத்த ஊழியம். எருசலேமை விட்டு தமஸ்குவுக்கு வந்தார்கள். தமஸ்குவிலே ஊழியம் முடித்து லித்தாவுக்கு வந்தார்கள். லித்தாவிலே முடித்து விட்டு யோப்பாவுக்கு வந்தார்கள். இப்பொழுது பேதுருவை கொண்டு அடுத்த ஒரு நாள் பிரயாண தூரமான செசரியாவுக்கு ஊழியத்தை ஆண்டவர் கடத்தி கொண்டு வருகிறதை நாம் காண முடியும். ஒன்றும் படிப்பறிவில்லாத பேதுருவை அபிஷேகத்தினால் வல்லமையினால் நிரப்பி ஆண்டவர் இந்த எருசலேமிலே பணி செய்கிறார். அடுத்து தமஸ்குவிலே பணியை செய்ய வைக்கிறார். இந்த லித்தாவிலே பணி செய்ய வைத்து யோப்பாவுக்கு கொண்டு வந்து விட்டு அங்கிருந்து இன்னொரு ஊழியத்துக்கு நேராக செசரியாவுக்கு நேராக கொண்டு வருகிறார். இந்த செசரியாவிலே ஊழியத்தை செய்வதற்கு மிக பிரதானமாக ஒரு மனிதன் சந்திக்கப்பட வேண்டியதாக, ஏன்னா ஒரு செசரியா பட்டணம் என்று சொல்லப்பட்டது ரோமருடைய கையில் இருந்த பட்டணம். அவருடைய படையிலே 100க்கு அதிபதியாய் இருந்தவன் யூதன் அல்ல, மற்றவன். இவனை குறித்து வேதம் சாட்சி சொல்லுகிறது, இவன் உத்தமன், தேவனுக்கு பயப்படுகிறான், நல்ல மனிதன் என்று 10ஆம் அதிகாரத்திலே அவனை பற்றி அநேக நற்காரியங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் இவன் ஜெபிக்கிற மனிதனாயிருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுகிறது, இந்த மனிதன் ஆண்டவருக்கு முன்பாக ஜெபம் பண்ணுகிற மனிதனாக இருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. பகலின் அந்த 9ஆம் மணி நேரத்திலே இவன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய தரிசனத்தை காண்கிறார். என்ன தரிசனம்? இந்த பிரஜாதியான கொர்நேலியுவுக்கு ஆண்டவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போது ஒரு தரிசனத்தை கொடுக்கிறார். என்ன தரிசனம்? அவன் சொல்லுகிறார், ஒரு தேவதூதன் வந்து அவனுக்கு தரிசனமாகி சொல்லுகிறான், நீ யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு. அங்கிருந்து சீமோன் பேதுரு என்று சொல்லக்கூடிய ஒருவன் 12 சீமோனுடைய வீட்டிலே யோப்பா பட்டணத்திலே குடியிருக்கிறான். அவனை அழைத்துக் கொண்டு வா. அவன் நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லுவான். ஜெபத்துல என்ன கேட்டிருப்பான் என்று தெரியவில்லை, அப்படிதானே? ஜெபித்துக் கொண்டிருக்கிறான், உபவாசம் பண்ணி ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் கேட்டிருப்பான், ஆண்டவரே அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருப்பான், அப்படிதானே? தேவதூதன் வருகிறான், அவனை பார்த்து சொல்லுகிறான், நீ செய்ய வேண்டியது உனக்கு சொல்லப்படும், செய்யப்படும். எப்படி? நீ தோல் பதடுகிறவனாகிய சீமோனுடைய வீட்டுக்கு யோப்பா பட்டணத்துக்கு அனுப்பு, ஆள் அனுப்பு. அங்கிருந்து இந்த சீமோன் பேதுருவை வரவழை என்று சொல்லுகிறார். கொஞ்சம் யோசித்து பார்த்தா வித்தியாசமா இருக்குல்ல? ஒரு நாள் பிரயாண தூரம், ஒரு 18 மைல் 20 மைல் தூரம் இருக்கும் என்று வேதத்திலே சொல்ல. ஒரு நாள் பிரயாண தூரம் 18 மைல் என்று வேதம் எழுதி வைத்திருப்ப. ஒரு நாள் பிரயாண தூரமான 18 மைல் தூரம். இப்போ இந்த கொர்நேலியு 18 மைல் தூரத்திற்கு அப்போ உட்கார்ந்திருக்கிற யோப்பா பட்டணத்தில் உட்கார்ந்திருக்கிற சீமோனை போய் அழைக்கும்படியாக யாருக்கு கட்டளை கொடுக்கிறார்? யாருக்கு கட்டளை? கொர்நேலியு ஆண்டவர் சொல்ல, நீ ஆள் அனுப்பி யோப்பா பட்டணத்துல 18 கிலோமீட்டர் அந்த பக்கத்துல உட்கார்ந்து நீ கூப்பிடணும். எதுக்காக? அவன் அங்க இருக்கான். யாரு கரெக்டா சொல்லி கொடுக்கிறார்? தோல் படத்து 12 சீமோனின் வீட்டுல இப்படி ஒரு மனுஷன் இருக்கிறான், அவனை கூப்பிட்டு வா என்று அழைக்கிறான். இப்படிப்பட்ட ஆண்டவர் பார்த்தீங்களா? நமக்கு நன்மை செய்ய வேண்டும், நம்முடைய விண்ணப்பங்களுக்கு ஆண்டவர் செவி கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். அவர் ஒரு தூதனை அனுப்பி தூதன் மூலமாக அதற்கு சரியான ஆளை என்ன பண்ணுகிறார்? இவனை கொண்டு வந்தா மாத்திரம் தான் என்ன செய்ய முடியும்? செசரியாவில ஊழியம் செய்ய முடியும். எப்படி?